மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களுக்கும், முக்கியமாக திரு இருதய ஆண்டவர் சபை சகோதரிகளுக்கும், அடைக்கல அன்னை சபை சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பேசப்போவது SMS படைப்பு ஆன்மீகம். ஆமாம், SMS ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் படைப்பு ஆன்மீகம். ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், பைபிளிலே பெரிய பெரிய புத்தகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் பேசப்போகின்ற யோனா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் புத்தகம் மிகவும் சிறியது. SMS புத்தகம், யோனா புத்தகம் SMS புத்தகம் என்று நாம் சொல்லலாம். நான் உங்களுக்கு இந்த உரையை ஆற்ற நேற்று ராத்திரி படித்தேன். அந்த புத்தகத்தை எனது கடிகாரத்தில் பார்த்த பொழுது 15 நிமிடத்தில் அந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விட்டேன். ஆனால் எனது மனதில் ஏராளமான சிந்தனைகள். very short book but loaded with beautiful message. நீங்களும் படித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் யோனா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்தவர். பாபிலோனியன் கேப்டிவிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாபிலோனிய அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை பெற்ற பின் எழுதப்பட்ட புத்தகங்கள். அதே நேரத்தில் இந்தியாவிலே புத்தரும் மகாவீரரும், மற்ற கிரேக்க நாட்டிலே பித்தாகரஸ் என்று சொல்லப்படுபவரும், சாக்ரட்டிஸ் என்பவரும், இஸ்ரேல் நாட்டிலே ஜெரமையா, ப்ராஃபெட்ஸ், யோனா இவர்களும் தோன்றியிருக்கிறார்கள். சைனாவிலே கொன்ஃபூஷியஸ், லாவோட்சு என்று சொல்லக்கூடிய எல்லா மக்களும் அந்த 500 வருடங்களுக்கு முன்னால் தான் மதங்கள் பிறந்தன. மதங்கள் எல்லாம் பிறந்த அந்த நேரத்தை ஆக்சியல் ஏஜ் என்று சொல்வார்கள். ஆக்சியல் ஏஜ், அதுதான் பர்த் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். மனிதன் தனது ஆன்மாவை கண்டுபிடித்த நேரம். இயேசு பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் கண்டுபிடித்தான், நமக்குள் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. கான்ஷியஸ்னஸ், மனசாட்சி, ஆன்மா. வேதங்களும் உபநிடதங்களும் இந்தியாவில் தோன்றிய காலம். அது மட்டுமல்ல, மத நல்லிணக்கம் கொண்ட காலம். ஒரு மதம் மற்ற மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்க்கக்கூடாது. எல்லா மதங்களும் நல்ல மதங்கள் தான், எல்லா தெய்வங்களும் நல்ல தெய்வங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதாந்தம் பிறந்த காலம். அது மட்டுமல்ல, கடவுள் எனக்கு மட்டுமல்ல, அதுதான் யோனாவின் வேதாந்தம். அதுதான் அவரை நினிவே நகரத்துக்கு போக தடுக்கின்றது. இந்த கடவுள் யூத கடவுள். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் யாவே யூத இனத்தை மட்டும்தான் பாதுகாப்பார். உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களை பாதுகாக்க பல போர்களை நடத்தியிருக்கிறார், பல சாம்ராஜ்யங்களை அழித்திருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் யாவேவின் மக்கள். ஆனால் 500 வருடங்களுக்கு முன்னால், இயேசு பிறப்பதற்கு முன்னால் எல்லாம் மாறுகின்றது. கடவுள் யூத இனத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, மற்றவர்களுக்கும் சொந்தம், புற இனத்தாருக்கு சொந்தம். அசீரியா, அதுதான் நினிவே நகரம். அசீரியா என்பது ஏறக்குறைய எருசலேமிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. வடகிழக்கு டைக்ரீஸ் ரிவர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆறு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த நினிவே நகரம் இருக்கின்றது. நினிவே நகரம் மிகவும் பயங்கர நகரம், பெரிய நகரம். 3 நாட்களாகும் நடந்து செல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 15 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்போ 45 கிலோமீட்டர் அகலம் அந்த நினிவே நகரம். ஏறக்குறைய சென்னை மாநகரம் போல இருந்திருக்கின்றது அந்த நேரத்தில். ஆனால் அவர்கள் யாவேவின் மேலே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. இஷ்தார் என்று சொல்லக்கூடிய கடவுள், அது ஃபீமேல் காட், பெண் கடவுள்.
அவற்றை கும்பிடுகிற மக்கள் அவர்கள், இஸ்தார். ஆனால் இவர்கள் யாவே என்கின்ற ஆண் கடவுளை கும்பிடுகிறவர்கள். இஸ்தார் அந்த நாட்டிலே நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தில் பாவங்கள் செய்ய தூண்டுகின்றனர். கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இப்பேற்பட்ட காரியங்கள் அசீரியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் தந்தை அல்ல, மாறாக அசீரியா நாட்டில் இருக்கக்கூடிய, நினிவே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மக்களும் மீட்படைய வேண்டும். அந்த மக்களும் எனது பிள்ளைகள் தான். அந்த மனிதர்களையும் நான் மீட்கத்தானே இருக்கிறேன். அவர்களுடைய அன்பு எனக்கும் தேவை, என் அன்பு அவர்களுக்கும் தேவை என்று ஒரு மகத்தான சிந்தனை பிறந்த காலமாக யோனாவின் காலம் திகழ்கின்றது. ஆகவே அந்த மக்கள் தீமையாக நடந்ததால் இறைவன் அவர்களை அழிக்க நினைக்கின்றார். ஏற்கனவே நாம் பேசிய அந்த வெள்ளப்பெருக்கு, அதை போலத்தான் இந்த கதையும். அந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று முடிவு எடுக்கிறார். யோனாவை கூப்பிடுகிறார். அவர் ஒரு யூதர். அவரிடம் ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கிறார். என்ன எஸ்எம்எஸ் என்றால், நீ நினிவே நகருக்கு போய் இந்த நகர் அழிந்து விடும் என்று சொல். இதுதான் எஸ்எம்எஸ். இதுதான் ஆண்டவருடைய படைப்பு ஆன்மீக எஸ்எம்எஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுத்தா அந்த தாத்தா மறந்து போயிடுவார். அதனால் சின்ன மெசேஜாக கொடுக்குறாரு. இப்போ கூட பிரசங்கங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் வச்சோம்னா நீங்கள் தூங்கிடுறீங்க சில நேரத்தில். ஆனால் சின்ன பிரசங்கம் வைக்கும்போது முழித்திருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே ஃபாதர், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எஸ்எம்எஸ் சர்மன்ஸ் தான் ரொம்ப நல்ல சர்மன்ஸ். ஸோ அதே மாதிரி கடவுளுக்கு அப்போவே தெரிஞ்சது எஸ்எம்எஸ் பிரசங்கங்கள் தான் நல்ல பிரசங்கங்கள். அதுதான் சொல்கிறார், நீ போயிட்டு இந்த எஸ்எம்எஸ் அவங்ககிட்ட கொடுன்னு சொல்கிறார். உடனே அவர் போகிறார், யோசனை பண்ணுறார். இவர் ஒரு யூதர், அவர்கள் அசீரியர்கள், அஞ்ஞானிகள். இவர் யூதர்ன்றதுனால இந்த கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தானே. ஜாதி பிரச்சனை அங்கேயே வந்துடுச்சு. அவங்க வேற ஜாதி, நாங்கள் வேற ஜாதி. அது எப்படி நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம்? பாருங்கள், அவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் மீட்பு அடையக்கூடாது, அவங்க சாவுட்டோன்னு நினைக்கிறாரு யோனா. அவங்க செத்தா என்ன, இருந்தா என்ன, நாங்கள் தான், எங்கள் கடவுள் தானே இவர், எங்களை மட்டும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்பொழுது இவர் ஏன் ஜோப்பா என்ற கடலோரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போகிறார். இவர் போக வேண்டியது நடந்து போகணும். ஏன்னா கப்பல் கிடையாது, நினிவேக்கு போகிறதுக்கு கப்பல் கிடையாது, நடந்துதான் போகணும். 500 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனால் ஏறக்குறைய ஒரு வாரத்தில் அவர் போய் சேரலாம், ஒரு வாரம் 2 வாரத்தில் போய் சேரலாம். ஆனால் வட கிழக்கு போகிறதுக்கு பதிலாக வட மேற்குக்கு போகிறார், ஆப்போசிட். அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறார். மத்திய தரைக்கடல் ஓரத்தில் தான் ஜோப்பா என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. அங்கே நிறைய ஷிப்ஸு, அவர்கள் அஞ்ஞானிகள் ஓட்டுற ஷிப்பு தான் அது. அவங்க தார்ஷீஸ் நகரத்தை சார்ந்தவர்கள். ஒருவேளை அசீரியன் ஷிப்பாகவும் இருக்கலாம், நினிவே மக்களுடைய ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஷிப்பு தான் ஜோப்பாலிருந்து தார்ஷீஸ் 3000 கிலோமீட்டர்ஸ், 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்பெயின். ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெயின் தெற்கு ஸ்பெயினில் இருக்குது அந்த தார்ஷீஸ் நகரம். அதை பிளேட்டோ கூட எழுதியிருக்கார். பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் என்ன எழுதியிருக்காருங்கன்னா, இது மாதிரி அட்லாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிட்டி என்று எழுதியிருப்பார். இன்றைய தினம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அட்லாண்டிஸும் தார்ஷீஸும் ஒன்று தான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே போயிடுச்சு, அது இல்லை. நம்ம லெமூரியா கண்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அதுவும் கடலுக்குள்ளே, அட்லாண்டிஸ் கண்டமும் கடலுக்குள்ளே. நம்ம மகாபலிபுரம், பாதி மகாபலிபுரம் கடலுக்குள்ளே தான் இருக்குது. பூம்புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், அதுவும் கடல் கொண்டது. துவாரகா நகரம் எல்லாமும் கடல் கொண்டது. இந்த நகரங்கள் எல்லாம் நினிவே, தார்ஷீஸ். அதே நேரத்தில் வியாபாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலம். ஸோ இவர் அங்கே போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்குறார். வாங்கி ஷிப்லையும் ஏறிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஷிப்பு போய்கிட்டு இருக்கு, கடலில் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய புயல் வருகின்றது, பயங்கரமான புயல். திடீரென்று உடனே கப்பல் ஆடுகின்றது, மூழ்கின்ற அந்த நிலவரத்துக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த ஷிப்பு கேப்டன் என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தன் கடவுளுக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே அமைதியாக இருக்கார் ஜோனா.
எங்கே கண்டுபிடிப்பாங்களோ தான் நம்ம கிடைக்கும் போல். கம்முன்னு நம்ம நினைவேக்கே போயிருக்கலாம். போய் தாட்சி பெரிய தப்பு பண்ணிட்டோம் அன்ட்டு ரொம்ப व्यசனம். ஆனால் சொல்லலை. ஆனால் திடீரென்ட்டு அவரால் முடியல. நான் தான் கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை அங்கே போக சொன்னார், நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன், ஒப்புக்கிறார். உடனே அந்த அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, நோ நோ நோ, நீ எந்த பாவமும் செய்யலை, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். மத நல்லிணக்க பாருங்கள், இவர் ஒரு யூதர், அவங்க ஒரு அஞ்ஞானிகள். இவரை தூக்கி கடலில் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் ரிலிஜியஸ் டாலரன்ஸ், எவ்வளவு சகிப்புத்தன்மை நமது மனிதர்களிடையே இருந்தது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் குலுக்கு சீட்டு வேற போடுறாங்க. போட்டு கடைசியாக இவர் பேர் தான் அதுலேயும் விழுது. கடைசியாக அவர் கேப்டன் சொல்கிறார், கரைக்கு போகலாம், கரைக்கு போகலாம், இவர் காப்பாற்றிடலாம் சொல்லி கரைக்கு வேற போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பைபிளில் இருக்குது இதெல்லாம். உடனே அங்கே போகும்போது போக விடல, புயல் இவங்களை தள்ளுது. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, கடலில் தூக்கி போட வேண்டியது தான் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சுக்கோயோண்ணா, தெரியாமல் செய்கிறோம், தூக்கி போத்தன்னு போட்டாங்க கடலுக்குள்ள. திடீரென்ட்டு பெரிய மீன் வருது, முழுங்குது. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கடைசியில் யோனாவை வச்சுக்க முடியல, அதனாலேயே தாங்க முடியல, யோனா வயிற்றில் இருக்கு. உடனே எடுத்து கொண்டு வந்து நிலத்தில் பாத்திரமாக கக்கிடுது. பியூட்டி பாருங்க, அந்த மீனுக்கும் எவ்வளவு மனிதர்கள் மேல் பாசம். அங்கேயே காரி துப்பியிருக்கலாம், எதில், கடல்லே துப்பிட்டுக்கலாம், போய் அது பெரியது. ஆனால் அதுக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குணம். அஞ்ஞானிகளும் அருமையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். படைப்பும் மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை மிக தெளிவாக நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ நிலத்தில் வந்து விழறார். உடனே எஸ்எம்எஸ் வருது கடவுள்கிட்ட, வந்துச்சுரா, அதே எஸ்எம்எஸ் தான், நினைவே போயிட்டு இது அழிஞ்சு போயிட்டு போய் சொல்லுவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்புறார். முதல்லையாவது பரவாயில்ல 500 கிலோமீட்டர், இப்போ 2000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, பழுட்டம் அவஸ்தை. நடக்கிறார். நடந்து கடைசியாக நினைவே வந்து சேர்றார். வரும்போது கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்கார், என்னொரு எஸ்எம்எஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த எஸ்எம்எஸ்ஸையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணுன்றார். என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா? 40 நாட்களில் நினிவே மாநகரம் அழிந்து விடும். இதுதாங்க எஸ்எம்எஸ். இதை சொல்கிறதுக்கு தான் அவர் அனுப்புகிறார். இதை சொல்கிறதுக்கு இவர் அங்கே போகாமல் தார்ச்சஸுக்கு போய் மீன் வயிற்றில் போய் மறுபடியும் நிலத்தில் வந்து மறுபடியும் நடந்து வந்து சின்ன எஸ்எம்எஸ், சின்ன ஒரு எஸ்எம்எஸ், அதை போய் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஜாதி வெறி, மத வெறி, அதனால் இவருக்குத்தான் தீமை அதிகமாக வந்ததை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஸோ அவர் வந்து நினிவே நகரம் போய் நான் சொன்ன மாதிரி 3 நாள் நடக்கணும். நடந்தார். நடந்து எல்லாருக்கும் சொன்னார், 40 நாட்கள் நினிவே நகரம் அழிந்துவிடும். உடனே அந்த பைபிளில் படிங்க, 3வது அதிகாரம் ஆச்சரியப்பட வகை வேண்டியில் இருக்கு. பயங்கரமான ஆச்சரியமான வசனங்கள். அரசன் கேள்விப்படுறான். அரசன் கேள்விப்பட்டுட்டு உடனே ஒரு அறிக்கை வெளியிடுகிறான். என்ன அறிக்கை தெரியுமா? நமது அரசாங்கத்தில் எல்லோரும் சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு, அனிமல்ஸ் கூட, விலங்குகள் கூட சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் 40 நாட்கள் நாம் விரதம் செய்ய வேண்டும் என்று பெரிய அறிக்கை. எல்லாரும் சாக்கு போட்டுக்கிறாங்க. அரசர், குயின்ஸு, சில்ட்ரன், மக்கள், விலங்குகள். அந்த பைபிளில் க்ளீனாக எழுதியிருக்காங்க. அந்த 40 நாட்கள் விலங்குகள் சாப்பிடவும் இல்லை, நீர் குடிக்கக்கூட இல்லை. எவ்வளவு முக்கியத்துவம் நமது விவிலியம் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கின்றது. எப்பேற்பட்ட உறவை நமது விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாமும் விலங்குகளும் படைப்பும் சகோதர சகோதரிகள். எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது யோனா மெசேஜ் கொடுத்து ஆயிடுச்சு. கோபம் தீரல அவருக்கு. போகிறாரு, கிழக்கு பக்கம் போகிறார். கிழக்கில் போயிட்டு உட்காந்துக்கிறார். ஒரு பெரிய டென்ட் ஒன்று போடுறார். போட்டு உட்காந்துக்கிட்டு, எதுக்கு தெரியுமா அங்கே உட்கார்றார் அவர்? எப்படியும்
நினிவே நகரம் அவங்க நோன்பு பிரயோஜனப்படாது. அநேகமாக கொஞ்ச நேரத்தில் குண்டுகள் வான வேடிக்கை நடக்க போகுது இந்த ஊரில். வந்தோம், வான வேடிக்கையும் பார்த்துட்டு போயிடலாமே. கொஞ்ச நேரத்தில் அவர் அழிக்க தான் போகிறார். இந்த படுபாவிங்களை போய் அவர் எங்கே காப்பாற்ற போகிறார்? எங்களை மட்டும்தான் காப்பாற்றுவார். எகிப்தில் வந்தார், வச்சார், கூட்டின்னு வந்தார். பாபிலோனுக்கு வந்தார், போட்டார், கூட்டின்னு வந்தார். இந்த நாத்தம் பூச்சி ஜனங்களை யாரும் கூட்டின்னு வர மாட்டாங்க, சாவட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவர்கள் சாவர வரைக்கும் நான் எழுந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரே டென்ஷன், எப்போ குண்டு வரும், எப்போ விழும், இவங்க அழியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டார். கோபம் வேறு, பயங்கர கோபம். அப்புறம் திடீரென்ட்டு வெயில் அடிக்குது, சரியான உச்சி வெயில். அந்த ஷீட்டாக இருந்தால் கூட அரேபியா வெயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏறக்குறைய 60-65 டிகிரி செல்சியஸ் சில நேரத்தில் அரேபியா, அந்த நினிவே பக்கம்லாம் பயங்கர சூடாக இருக்கும். அப்போ பயங்கர சூடாகுது. அப்போது கடவுளை திட்டுறார். இது மாதிரி கூட்டின்னு வந்தேன், மெசேஜ் கொடுத்தேன், அப்போ கூட என் மேலே கருணை கிடையாது, இப்படி வாட்டி அடிக்கிறீர், பழிக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறார். திடீரென்ட்டு ஒரு செடி வளருது, பச்சையான செடி, பளபளன்ட்டு வந்து அப்படியே அந்த கூடாரத்தை மூடி ஏசி மாதிரி ஆயிடுது. உடனே சொல்லப்போனால் 28 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். உடனே யோனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அப்படியே தெம்பாக காட்சியை பார்க்குறாரு. நினிவேவையே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு ராத்திரி நிம்மதியாக தூங்கினார். காலையில் எழுந்தார், மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். உடனே கடவுள் என்ன பண்ணார்? கிழக்கிலிருந்து காற்றை அனுப்பினார், சூடான காற்று. ஏன்னா சகாரா பாலைவனம் கிழக்கில் தான் இருக்குது. இந்த ஆள் போய் எங்கேயாவது மேற்கே போய் உட்காரக்கூடாது, மெடிட்ரேனியன் சி காற்று கூலாக இருக்கும். இவருக்கு சரியான ராங் பொசிஷனில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஸோ காற்று அடிக்கின்றது, புயல் வருகின்றது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூச்சி அனுப்புகிறார் கடவுள். கடவுள் கூட ரொம்ப லேசுப்பட்ட இல்லை, ரொம்ப விளையாடுறார், லீலா. நம்ம தமிழகத்தில் ராமானுஜர், சங்கரர் எல்லாம் சொல்லுவார்கள், லீலா இறைவனும் மனிதனும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. இறைவனும் படைப்பும் ஒரு விளையாட்டு தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு லீலா செய்கிறார். ஒரு பூச்சி அனுப்பி போய் அந்த செடி அடிமட்டத்தில் கடிச்சிடு சொல்கிறார். உடனே பூச்சி விறுவிறுன்ட்டு வருது. அதுக்கும் எஸ்எம்எஸ் தான், போ கடிச்சிடு, அவ்வளோதான். உடனே வருது, நறுக்கன் கடிக்குது. உடனே செடி காஞ்சி போச்சு, கம்ப்ளீட்டாக பட்டு போச்சு. உடனே அப்போ தான் இவர் கண்ணை திறக்கார். ஐயோ ஐயோ, இது ஒரு விளையாட்டா? நானே மெசேஜ் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். செய்ய சொன்னார், செஞ்சிட்டேன். செஞ்ச பிற்பாடு கூட இந்த விளையாட்டா? செஞ்ச பிற்பாடு கூடவா என்னை வதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே கடவுளே வர்றார். கடவுளே வந்து, யோனா எதுக்கு இவ்வளவு கோபம் உனக்குன்னு கேட்குறாரு. உடனே அவர் கேட்குறாரு, நான் கோபப்படுறதுல நியாயம் இருக்குன்றது ஆர்கியூ பண்ணுறார் கடவுள்கிட்ட. நியாயம் இருக்கிறது, கோபப்படுறதுக்கு மட்டும் இல்லை, சாவறதுக்கும் எனக்கு நியாயம் இருக்குது. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் படித்து பாருங்கள். இந்த டாக் நீங்கள் கேட்ட உடனே நேயர்களே, 15 நிமிஷம் எஸ்எம்எஸ் புத்தகம் தான் இது. எஸ்எம்எஸ் மாதிரி படித்து முடிச்சிடலாம், 15 மினிட்ஸில் படித்து பாருங்கள். 4 சாப்டர். கரெக்டாக அவர் சொல்கிறாரு, கோபப்படுறதுக்கு மட்டும் நியாயம் எனக்கு இல்லை, உரிமை இல்லை, சாவறதுக்கும் உரிமை இருக்குது, என்னை சாவடிச்சு போட்டுருன்னு சொல்கிறார். உடனே கடவுள் அவரிடம் 4வது சாப்டரில் அவர்கிட்ட கேட்குறார், யோனா அந்த செடியை நீர் நட்டீரா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி அதை நட்டீரா? தண்ணி ஊற்றுனீரா? பராமரித்தீரா? என்றார் யோனா. அப்போ பயங்கரமான ஒரு வாக்கியத்தை கடவுள் சொல்லுகிறார். இதுதான் பஞ்ச். எஸ்எம்எஸ் பஞ்ச். நீ நடாத ஒரு பொருளுக்கும், நீ தண்ணி ஊற்றாத ஒரு பொருளுக்கும் இவ்வளவு நீ இரக்கம் காட்டுகிறாயே. அந்த சிட்டியில் மக்கள் மட்டும் 120,000 மக்கள் மட்டும் இருக்கிறார்கள். கால்நடைகள், பூச்சிகள், விலங்குகள், மரங்கள், தாவரங்கள், அவையெல்லாம் நான் படைத்தவை. நான் ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்டவைகளை அழிய நான் விழுவேனா? அலோவ் பண்ணுவேனா? நான் என்னுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். நாம் நோவாவில் பார்த்தோம். அந்த வாக்குறுதி பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். வாக்குறுதி, அந்த உடன்படிக்கை 3 பேர், கடவுள்,
மனிதன், படைப்பு, 3 பேருடைய உடன்படிக்கை. அவர் என்ன சொல்கிறாரு? இனிமே நான் ஒரு காலமும் உங்களை நான் அழிக்க மாட்டேன். பாத்தியா எவ்வளவு நல்லா கீப்பப் பண்ணுறார் இந்த இடத்துல. அழிய விட மாட்டேன், அவற்றை காப்பாற்றியே நான் தீர்வேன். அவருடைய சபதம் தான். ஆண்டவர் இறைவன், படைப்பின் கடவுள். இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்வது மனிதருடைய கடவுள் மட்டுமல்ல நமது இறைவன். ஆபிரகாமின் கடவுள் மட்டுமல்ல, ஈசாக்கின் கடவுள் மட்டுமல்ல, யாக்கோபின் கடவுள் மட்டுமல்ல, ரெபேக்காவின் கடவுள் மட்டுமல்ல, ராக்கேலின் கடவுள் மட்டுமல்ல, ஆகாரின் கடவுள் மட்டுமல்ல, யானையின் கடவுளும் கூட, பூனையின் கடவுளும் கூட, பாம்பின் கடவுள் கூட, கொசுவின் கடவுள் கூட, டைனசோர்களின் கடவுள் கூட, நிலத்தின் கடவுள் கூட, நீரின் கடவுள் கூட, வானத்தின் கடவுள் கூட, இந்த காற்றின் கடவுள் கூட. So he is not only God of humans, he is God of creation. படைப்பின் கடவுள், ஒரே தந்தை தான். எல்லோரும் அவரை அப்பா என்று நாம் அழைக்கின்றோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமை இருப்பதை இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மத நல்லிணக்க ஒரு புத்தகமாக நம்ம இதை பார்க்கலாம். நமது இந்தியாவிலே பல மதங்கள் இருக்கின்றன, ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்கிறோம். அழகான ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது. நமது நாட்டிலே எவ்வளவு அழகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் அங்கும் இங்கும் நடப்பது சகஜம். பெரிய குடும்பங்களில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருவது சகஜம். அதுவே ஒரு பெரிய ஐயோ கெட்டுப்போச்சு சொல்லக்கூடாது. கட்டாயம் நமது மக்கள் மாறுவார்கள், மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே மதங்களும் மொழிகளும் ஜாதிகளும் இறைவன் பார்ப்பது கிடையவே கிடையாது. நாம் வளருகின்ற மனிதனாகின்ற பொழுது, முழுமையான மனிதன், அதாவது இயேசுவை போல மனிதனாக நாம் மாறுகின்ற பொழுது இப்பேற்பட்ட ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கவே இருக்காது. இப்பொழுது நாம் பாடுகின்ற பாடுகள், இப்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற கஷ்டங்கள், இப்பேற்பட்ட துன்பங்கள், இப்பேற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நாம் இன்னும் மனிதனாக, முழு மனிதனாக நாம் மாறவில்லை. நாம் முழு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த படைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள். இறைவன் எப்படி படைப்பை அன்பு செய்கிறாரோ அதை போல நாமும் இந்த படைப்பை அன்பு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் தந்தை அல்ல, மாறாக அசீரியா நாட்டில் இருக்கக்கூடிய, நினிவே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மக்களும் மீட்படைய வேண்டும். அந்த மக்களும் எனது பிள்ளைகள் தான். அந்த மனிதர்களையும் நான் மீட்கத்தானே இருக்கிறேன். அவர்களுடைய அன்பு எனக்கும் தேவை, என் அன்பு அவர்களுக்கும் தேவை என்று ஒரு மகத்தான சிந்தனை பிறந்த காலமாக யோனாவின் காலம் திகழ்கின்றது. ஆகவே அந்த மக்கள் தீமையாக நடந்ததால் இறைவன் அவர்களை அழிக்க நினைக்கின்றார். ஏற்கனவே நாம் பேசிய அந்த வெள்ளப்பெருக்கு, அதை போலத்தான் இந்த கதையும்.
அந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று முடிவு எடுக்கிறார். யோனாவை கூப்பிடுகிறார். அவர் ஒரு யூதர். அவரிடம் ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கிறார். என்ன எஸ்எம்எஸ் என்றால், நீ நினிவே நகருக்கு போய் இந்த நகர் அழிந்து விடும் என்று சொல். இதுதான் எஸ்எம்எஸ். இதுதான் ஆண்டவருடைய படைப்பு ஆன்மீக எஸ்எம்எஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுத்தார் அந்த தாத்தா மறந்து போயிடுவார். அதனால் சின்ன மெசேஜாக கொடுக்குறாரு. இப்போ கூட பிரசங்கங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் வச்சோம்னா நீங்கள் தூங்கிடுறீங்க சில நேரத்தில். ஆனால் சின்ன பிரசங்கம் வைக்கும்போது முழித்திருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே ஃபாதர், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. ஸோ எஸ்எம்எஸ் சர்மன்ஸ் தான் ரொம்ப நல்ல சர்மன்ஸ். ஸோ அதே மாதிரி கடவுளுக்கு அப்போவே தெரிஞ்சது எஸ்எம்எஸ் பிரசங்கங்கள் தான் நல்ல பிரசங்கங்கள். அதுதான் சொல்கிறார், நீ போயிட்டு இந்த எஸ்எம்எஸ் அவங்ககிட்ட கொடுன்னு சொல்கிறார். உடனே அவர் போகிறார், யோசனை பண்ணுறார். இவர் ஒரு யூதர், அவர்கள் அசீரியர்கள், அஞ்ஞானிகள். இவர் யூதர்ன்றதுனால இந்த கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தானே. ஜாதி பிரச்சனை அங்கேயே வந்துடுச்சு. அவங்க வேற ஜாதி, நாங்கள் வேற ஜாதி. அது எப்படி நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம்? பாருங்க, அவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் மீட்பு அடையக்கூடாது, அவங்க சாவுட்டோன்னு நினைக்கிறாரு யோனா. அவங்க செத்தா என்ன, இருந்தா என்ன, நாங்கள் தான், எங்கள் கடவுள் தானே இவர், எங்களை மட்டும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்பொழுது இவர் ஏன் ஜோப்பா என்ற கடலோரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போகிறார். இவர் போக வேண்டியது நடந்து போகணும். ஏன்னா கப்பல் கிடையாது, நினிவேக்கு போகிறதுக்கு கப்பல் கிடையாது, நடந்து தான் போகணும். 500 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனால் ஏறக்குறைய ஒரு வாரத்தில் அவர் போய் சேரலாம், ஒரு வாரம் 2 வாரத்தில் போய் சேரலாம். ஆனால் வட கிழக்கு போகிறதுக்கு பதிலாக வட மேற்குக்கு போகிறார். ஆப்போசிட், அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறார். மத்திய தரைக்கடல் ஓரத்தில் தான் ஜோப்பா என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. அங்கே நிறைய ஷிப்ஸு, அவர்கள் அஞ்ஞானிகள் ஓட்டுற ஷிப்பு தான் அது. அவங்க தார்ஷீஸ் நகரத்தை சார்ந்தவர்கள். ஒருவேளை அசீரியன் ஷிப்பாகவும் இருக்கலாம், நினிவே மக்களுடைய ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஷிப்பு தான் ஜோப்பாலிருந்து தார்ஷீஸ் 3000 கிலோமீட்டர்ஸ், 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெயின் தெற்கு ஸ்பெயினில் இருக்குது அந்த தார்ஷீஸ் நகரம். அதை பிளேட்டோ கூட எழுதியிருக்கார். பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் என்ன எழுதியிருக்காருங்கன்னா, இது மாதிரி அட்லாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிட்டி என்று எழுதியிருப்பார். இன்றைய தினம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அட்லாண்டிஸும் தார்ஷீஸும் ஒன்று தான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே போயிடுச்சு, அது இல்லை. நம்ம லெமூரியா கண்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அதுவும் கடலுக்குள்ளே, அட்லாண்டிஸ் கண்டமும் கடலுக்குள்ளே. நம்ம மகாபலிபுரம், பாதி மகாபலிபுரம் கடலுக்குள்ளே தான் இருக்குது. பூம்புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், அதுவும் கடல் கொண்டது. துவாரகா நகரம் எல்லாமும் கடல் கொண்டது. இந்த நகரங்கள் எல்லாம் நினிவே, தார்ஷீஸ். அதே நேரத்தில் வியாபாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலம். ஸோ இவர் அங்கே போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்குறார். வாங்கி ஷிப்பில் ஏறிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஷிப்பு போய்கிட்டு இருக்கு, கடலில் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய புயல் வருகின்றது, பயங்கரமான புயல். திடீரென்று உடனே கப்பல் ஆடுகின்றது, மூழ்கின்ற அந்த நிலவரத்துக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த ஷிப்பு கேப்டன் என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தன் கடவுளுக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே அமைதியாக இருக்கார் ஜோனா. எங்கே கண்டுபிடிப்பாங்களோ உததான் நம்ம கிடைக்கும் போல், கம்முன்னு நம்ம நினைவேக்கே போயிடலாம், போய் தாட்சி பெரிய தப்பு பண்ணிட்டோம் அன்ட்டு ரொம்ப பேசணும். ஆனால் சொல்லலை. ஆனால் திடீரென்ட்டு அவரால் முடியல. நான் தான் கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை அங்கே போக சொன்னாலும் நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன் ஒப்புக்கிறார். உடனே அந்த அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இல்லை நோ, நீ எந்த பாவமும் செய்யலை, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். மத நல்லிணக்க பாருங்கள், இவர் ஒரு யூதர், அவங்க ஒரு அஞ்ஞானிகள். இவரை தூக்கி கடலில் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் ரிலிஜியஸ் டாலரன்ஸ், எவ்வளவு சகிப்புத்தன்மை நமது மனிதர்களிடையே இருந்தது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் குலுக்கு சீட்டு வேற போடுறாங்க. போட்டு கடைசியாக இவர் பேர் தான் அதுலேயும் விழுது. கடைசியாக அவர் கேப்டன் சொல்கிறார், கரைக்கு போகலாம், இவர் காப்பாற்றிடலாம் சொல்லி கரைக்கு வேற போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பைபிளில் இருக்குது இதெல்லாம். உடனே அங்கே போகும்போது போக விடல, புயல் இவங்களை தள்ளுது. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க,
இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, கடலில் தூக்கி போட வேண்டியது தான் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சுக்கோயோனா தெரியாமல் செய்கிறோம், தூக்கி பொத்தன்னு போட்டாங்க கடலுக்குள்ளே. திடீரென்ட்டு பெரிய மீன் வருது, முழுங்குது. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கடைசியில் யோனாவை வச்சுக்க முடியல, அதனாலேயே தாங்க முடியல, யோனா வயிற்றுல இருக்கு. உடனே எடுத்து கொண்டு வந்து நிலத்தில் பாத்திரமா கக்கிடுது. பியூட்டி பாருங்க, அந்த மீனுக்கும் எவ்வளவு மனிதர்கள் மேல் பாசம். அங்கேயே காரி துப்பிருக்கலாம், எதில்? கடல்லே துப்பிட்டுக்கலாம், போய் அது பெரியது. ஆனால் அதுக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குணம். அஞ்ஞானிகளும் அருமையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். படைப்பும் மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை மிக தெளிவாக நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ நிலத்தில் வந்து விழறார். உடனே எஸ்எம்எஸ் வருது கடவுள்கிட்ட, வந்துட்டேரா அதே எஸ்எம்எஸ் தான், நினைவே போயிட்டு இது அழிஞ்சு போயிட்டு போய் சொல்லுவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்புறார். முதல்லையாவது பரவாயில்ல 500 கிலோமீட்டர், இப்போ 2000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. வழுட்டும் அவஸ்தை. நடக்கிறார். நடந்து கடைசியாக நினைவே வந்து சேர்றார். வரும்போது கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னொரு எஸ்எம்எஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த எஸ்எம்எஸ்ஸையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணுன்றார். என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா? 40 நாட்களில் நினிவே மாநகரம் அழிந்து விடும். இதுதாங்க எஸ்எம்எஸ். இதை சொல்கிறதுக்கு தான் அவர் அனுப்புகிறார். இதை சொல்கிறதுக்கு இவர் அங்கே போகாமல் தார்ச்சஸுக்கு போய் மீன் வயிற்றுல போய் மறுபடியும் நிலத்தில் வந்து மறுபடியும் நடந்து வந்து சின்ன எஸ்எம்எஸ், சின்ன ஒரு எஸ்எம்எஸ், அதை போய் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஜாதி வெறி, மத வெறி, அதனால் இவருக்குத்தான் தீமை அதிகமாக வந்ததை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஸோ அவர் வந்து நினிவே நகரம் போய் நான் சொன்ன மாதிரி 3 நாள் நடக்கணும். நடந்தார். நடந்து எல்லாருக்கும் சொன்னார், 40 நாட்கள் நினிவே நகரம் அழிந்துவிடும். உடனே அந்த பைபிளில் படிங்க, 3வது அதிகாரம் ஆச்சரியப்பட வகை வண்டியில் இருக்கு. பயங்கரமான ஆச்சரியமான வசனங்கள். அரசன் கேள்விப்படுறான். அரசன் கேள்விப்பட்டுட்டு உடனே ஒரு அறிக்கை வெளியிடுகிறான். என்ன அறிக்கை தெரியுமா? நமது அரசாங்கத்தில் எல்லோரும் சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு, அனிமல்ஸ் கூட, விலங்குகள் கூட சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் 40 நாட்கள் நாம் விரதம் செய்ய வேண்டும் என்று பெரிய அறிக்கை. எல்லாரும் சாக்கு போட்டுக்கிறாங்க. அரசரு, குயின்ஸு, சில்ட்ரன், மக்கள், விலங்குகள். அந்த பைபிளில் கிளீனாக எழுதியிருக்காங்க. அந்த 40 நாட்கள் விலங்குகள் சாப்பிடவும் இல்லை, நீர் குடிக்க கூட இல்லை. எவ்வளவு முக்கியத்துவம் நமது விவிலியம் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கின்றது. எப்பேற்பட்ட உறவை நமது விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாமும் விலங்குகளும் படைப்பும் சகோதர சகோதரிகள். எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது யோனா மெசேஜ் கொடுத்து ஆயிடுச்சு. கோபம் தீரல. அவர் போறாரு, கிழக்கு பக்கம் போறார். கிழக்கில் போயிட்டு உட்காந்துக்கிறார். ஒரு பெரிய டென்ட் ஒன்று போடுறார். போட்டு உட்காந்துக்கிட்டு, எதுக்கு தெரியுமா அங்கே உட்கார்றாரு அவரு? எப்படியும் நினிவே நகரம் அவங்க நோன்பு பிரயோஜனப்படாது. அநேகமாக கொஞ்ச நேரத்தில் குண்டுகள், வான வேடிக்கை நடக்க போகுது இந்த ஊரில். வந்தோம், வான வேடிக்கையும் பார்த்துட்டு போயிடலாமே. கொஞ்ச நேரத்தில் அவர் அழிக்க தான் போகிறார். இந்த படுபாவிங்களை போய் அவர் எங்கே காப்பாற்ற போகிறார்? எங்களை மட்டும்தான் காப்பாற்றுவார். எகிப்தில் வந்தார், வச்சார், கூட்டின்னு வந்தார். பாபிலோனுக்கு வந்தார், போட்டார், கூட்டின்னு வந்தார். இந்த நாத்தம் பூச்சி ஜனங்களை யாரும் கூட்டின்னு வர மாட்டாங்க, சாவட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு, அவர்கள் சாவர வரைக்கும் நான் எழுந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரே டென்ஷன். எப்போ குண்டு வரும், எப்போ விழும், இவங்க அழியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே. கோபம் வேற, பயங்கர கோபம். அப்புறம் திடீரென்ட்டு வெயில் அடிக்குது, சரியான உச்சி வெயில். அந்த ஷீட்டாக இருந்தால் கூட அரேபியா வெயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏறக்குறைய 60-65 டிகிரி செல்சியஸ். சில நேரத்தில் அரேபியா அந்த நினிவே பக்கம்லாம் பயங்கர சூடாக இருக்கும். அப்போ பயங்கர சூடாகுது. அப்போது கடவுளை திட்டுறார். இது மாதிரி கூட்டின்னு வந்தேன், மெசேஜ் கொடுத்தேன், அப்போ கூட என் மேலே கருணை கிடையாது, இப்படி வாட்டி அடிக்கிறேன், பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறார்.
திடீரென்ட்டு ஒரு செடி வளருது, பச்சையான செடி, பல 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 பலன்ட்டு வந்து அப்படியே அந்த கூடாரத்தை மூடி ஏசி மாதிரி ஆயிடுது. உடனே சொல்லப்போனால் 28 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். உடனே யோனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை, அப்படியே தெம்பாக காட்சியை பார்க்குறாரு, நினைவையே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு ராத்திரி நிம்மதியாக தூங்கினார். காலையில் எழுந்தார், மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். உடனே கடவுள் என்ன பண்ணார், கிழக்கிலிருந்து காற்றை அனுப்பினார், சூடான காற்று. ஏன்னா சஹாரா பாலைவனம் கிழக்கில் தான் இருக்குது. இந்த ஆள் போய் எங்கேயாவது மேற்கே போய் உட்காரக்கூடாது, மெடிட்ரேனியன் சி காற்று கூலாக இருக்கும். இவருக்கு சரியான ராங் பொசிஷனில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். ஸோ காற்று அடிக்கின்றது, புயல் வருகின்றது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூச்சி அனுப்புகிறார் கடவுள். கடவுள் கூட ரொம்ப லேசுப்பட்ட இல்லை, ரொம்ப விளையாடுறார், லீலா. நம்ம தமிழகத்தில் ராமானுஜர், சங்கரர் எல்லாம் சொல்லுவார்கள், லீலா இறைவனும் மனிதனும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. இறைவனும் படைப்பும் ஒரு விளையாட்டு தான் இது, வேற எதுவுமே கிடையாது. ஒரு லீலா செய்கிறார். ஒரு பூச்சி அனுப்பி போய் அந்த செடி அடிமட்டத்தில் கடிச்சிடு சொல்கிறார். உடனே பூச்சி விறுவிறுன்ட்டு வருது, அதுக்கும் SMS தான், போ கடிச்சிடு, அவ்வளோதான். உடனே வருது, நறுக்கன் கடிக்குது, உடனே செடி காஞ்சி போச்சு, கம்ப்ளீட்டாக பட்டு போச்சு. உடனே அப்போ தான் இவர் கண்ணை திறக்கார். ஐயோ ஐயோ, இது ஒரு விளையாட்டா? நானே மெசேஜ் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். செய்ய சொன்னார், செஞ்சிட்டேன். செஞ்ச பிற்பாடு கூட இந்த விளையாட்டா? செஞ்ச பிற்பாடு கூடவா என்னை வதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே கடவுளே வர்றார். கடவுளே வந்து, யோனா எதுக்கு இவ்வளவு கோபம் உனக்குன்னு கேட்குறாரு. உடனே அவர் கேட்குறாரு, நான் கோபப்படுறதுல நியாயம் இருக்கின்றது. ஆர்கியூ பண்ணுறார் கடவுள்கிட்ட. நியாயம் இருக்கிறது, கோபப்படுறதுக்கு மட்டும் இல்லை, சாவறதுக்கும் எனக்கு நியாயம் இருக்குது. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் படித்து பாருங்கள். இந்த டாக் நீங்கள் கேட்ட உடனே நேயர்களே, 15 நிமிஷம் SMS புத்தகம் தான் இது. SMS மாதிரி படித்து முடிச்சிடலாம், 15 மினிட்ஸில் படித்து பாருங்கள். 4 சாப்டர். கரெக்டாக அவர் சொல்கிறாரு, கோபப்படுறதுக்கு மட்டும் நியாயம் எனக்கு இல்லை, உரிமை இல்லை, சாவறதுக்கும் உரிமை இருக்குது, என்னை சாவடிச்சு போட்டுருவேன்னு சொல்கிறார். உடனே கடவுள் அவரிடம் 4வது சாப்டரில் அவர்கிட்ட கேட்குறார், யோனா அந்த செடியை நீர் நட்டீரா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி அதை நட்டீரா? தண்ணி ஊத்துனீரா? பராமரித்தீரா என்றார் யோனா. அப்போ பயங்கரமான ஒரு வாக்கியத்தை கடவுள் சொல்லுகிறார். இதுதான் பஞ்ச். SMS பஞ்ச். நீ நடாத ஒரு பொருளுக்கும், நீ தண்ணி ஊத்தாத ஒரு பொருளுக்கும் இவ்வளவு நீ இரக்கம் காட்டுகிறாயே. அந்த சிட்டியில் மக்கள் மட்டும் 120,000 மக்கள் மட்டும் இருக்கிறார்கள். கால்நடைகள், பூச்சிகள், விலங்குகள், மரங்கள், தாவரங்கள், அவையெல்லாம் நான் படைத்தவை. நான் ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்டவைகளை அழிய நான் விழுவேனா? அலோவ் பண்ணுவேனா? நான் என்னுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். நாம் நோவாவில் பார்த்தோம். அந்த வாக்குறுதி பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். வாக்குறுதி, அந்த உடன்படிக்கை 3 பேர், கடவுள், மனிதன், படைப்பு, 3 பேருடைய உடன்படிக்கை. அவர் என்ன சொல்றாரு? இனிமே நான் ஒரு காலமும் உங்களை நான் அழிக்க மாட்டேன். பாத்தியா எவ்வளவு நல்லா கீப் அப் பண்றார் இந்த இடத்துல. அழிய விட மாட்டேன், அவற்றை காப்பாற்றியே நான் தீர்வேன். அவருடைய சபதம் தான். ஆண்டவர் இறைவன், படைப்பின் கடவுள். இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்வது, மனிதருடைய கடவுள் மட்டுமல்ல நமது இறைவன். ஆபிரகாமின் கடவுள் மட்டுமல்ல, ஈசாக்கின் கடவுள் மட்டுமல்ல, யாக்கோபின் கடவுள் மட்டுமல்ல, ரெபேக்காவின் கடவுள் மட்டுமல்ல, ராக்கேலின் கடவுள் மட்டுமல்ல, ஆகாரின் கடவுள் மட்டும் அல்ல, யானையின் கடவுளும் கூட, பூனையின் கடவுளும் கூட, பாம்பின் கடவுள் கூட, கொசுவின் கடவுள் கூட, டைனோசோர்களின் கடவுள் கூட, நிலத்தின் கடவுள் கூட, நீரின் கடவுள் கூட, வானத்தின் கடவுள் கூட, இந்த காற்றின் கடவுள் கூட.
ஸோ he is not only God of humans, he is God of creation. படைப்பின் கடவுள், ஒரே தந்தை தான். எல்லோரும் அவரை அப்பா என்று நாம் அழைக்கின்றோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமை இருப்பதை இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மத நல்லிணக்க ஒரு புத்தகமாக நம்ம இதை பார்க்கலாம். நமது இந்தியாவிலே பல மதங்கள் இருக்கின்றன, ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்கிறோம். அழகான ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது. நமது நாட்டிலே எவ்வளவு அழகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் அங்கும் இங்கும் நடப்பது சகஜம். பெரிய குடும்பங்களில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருவது சகஜம். அதுவே ஒரு பெரிய ஐயோ கெட்டுப்போச்சு சொல்லக்கூடாது. கட்டாயம் நமது மக்கள் மாறுவார்கள், மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே மதங்களும் மொழிகளும் ஜாதிகளும் இறைவன் பார்ப்பது கிடையவே கிடையாது. நாம் வளருகின்ற மனிதனாகின்ற பொழுது முழுமையான மனிதன், அதாவது இயேசுவை போல மனிதனாக நாம் மாறுகின்ற பொழுது இப்பேற்பட்ட ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கவே இருக்காது. இப்பொழுது நாம் பாடுகின்ற பாடுகள், இப்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற கஷ்டங்கள், இப்பேற்பட்ட துன்பங்கள், இப்பேற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நாம் இன்னும் மனிதனாக முழு மனிதனாக நாம் மாறவில்லை. நாம் முழு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த படைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள். இறைவன் எப்படி படைப்பை அன்பு செய்கிறாரோ அதை போல நாமும் இந்த படைப்பை அன்பு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபாதர், எதற்காக யோனா கடவுளுடைய வார்த்தையை கேட்காம வேறு திசையில் திரும்பி போனார்? அருமையான எஸ்எம்எஸ் கேள்வி கேட்டீர்கள். நானும் எஸ்எம்எஸ் பதில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். யோனாவின் மூளையும் சிந்தனையும் திசை மாறிவிட்டதால் அவருடைய பயணமும் திசை மாறி போய்விட்டது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். இப்போ யோனாஸ் கடவுளுடைய வார்த்தை கேட்டு போகிறாரு. போய் அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அங்கே போகிறாரு. போன பின்னாடி அவருக்கு அங்கே தான் போகணுன்ற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்போயே அவர் மனசு மாறலை. அதையும் தாண்டி அங்கே நினைவுக்கு போயிட்டு அது அழியுமான்னு ஒரு இடத்துல உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனநிலை உள்ள ஒரு மனுஷனை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது 3 நாள் இந்த திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்த மாதிரி இயேசும் 3 நாள் பாடுபட்டாருன்னு, அதை எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு கடவுளுடைய மகனோட ஒப்பிக்க சொல்கிறோம்? அது நாம் பேசுகின்ற இந்த யோனாவின் கதை பழைய ஏற்பாட்டு காலம், கற்காலம் என்று சொல்வார்கள். பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். ஸோ அந்த சிந்தனை, அப்பேற்பட்ட சிந்தனை இயேசுநாதர் பிறக்கின்ற பொழுது புதியது ஒரு கட்டளை நான் கொடுக்கிறேன். மன்னியுங்க, அன்பு செய்யுங்க. தியாலஜி அண்ட் ஃபிலாசபி, எத்திக்ஸே வேற ரெண்டும் இருந்தாலும் அவர் பழைய ஏற்பாட்டு ஒரு கெட்டு போகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மீண்டும் மனம் திரும்பி வருகிறார். ஸோ அதுதான் இதில் கொண்டாடப்படுகிறது. சரியா? பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிடுறாரு, உங்களை நான் இனிமே தண்ணியிலையோ இல்லை வேற எதுலையோ நான் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு. ஆனால் இப்போ யோனாவை விட்டுட்டு நினிவே நகரத்தில் போய் மக்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வாயிலிருந்து நான் அழிவுங்கிற ஒரு செயல் வருமா, இல்லை நடக்கக்கூடுமா? இது எல்லாம் சிஸ்டர் லீலா விளையாட்டு தான். அதே சொல்கிறார் யோனா 4வது அதிகாரத்தில். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் அழிப்பீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் அழிக்க மாட்டீங்க. ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, அழிப்பீங்க. இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியுமே என்று சொல்கிறார். ஸோ இட்ஸ் லீலா, கடவுளுடைய விளையாட்டு. அவ்வளவுதான். ஆன்மீகம் விளையாட்டு வழியாகத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சரியா? சரி. நெக்ஸ்ட். அப்போ இந்த சுனாமின்ற அழிவெல்லாம் இதில் வர்றது தான். ஆமாம்மா, எல்லாம் சுனாமி என்றது இன்னும் கொஞ்சம் நம்முடைய பாவங்கள் அதில் இருக்குது. அது கடவுளால் உருவாக்கப்பட்ட சுனாமி கிடையாது. அது நான் சொன்ன மாதிரி அந்த நீரில் நம்ம பொல்யூஷன் அதெல்லாம் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டல்ஸ் மாறி போகுது. கிறிஸ்டல்ஸ் மாறின உடனே வாட்டருடைய கம்போசிஷன் மாறி போகுது. கம்போசிஷன் அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். உடனே அது மாதிரி வருது. ஸோ அது அல்டிமேட்லி கடவுள் கொடுத்த ஒரு அபாயம் அல்ல, மனிதனே தன்மேல் உருவாக்கி கொண்ட ஒரு அபாயம். சரியா? அடுத்து. தேங்க்யூ ஃபாதர். எனக்கு என்ன டவுட்டுன்னா, யோனாவை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி 3 இடத்துல சொல்லியிருப்பார். நான் வாசித்திருக்கேன், லூக்காவிலையும் மத்தேயுலையும். அது எதனால? கரெக்ட் சிஸ்டர். அது நான் என்னுடைய உரையிலே சொல்லியிருக்கணும், அது மறந்து போச்சு. இப்பொழுது நீங்கள் அந்த கேள்வி கேட்டதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது
கடவுள் லூக்காஸில் சொல்கிறாரு, எப்படி யோனா நினிவே நகரத்தின் மனமாற்றத்தின் அடையாளமாக இருந்தாரோ அதை போல இயேசுவாகிய நானும் புதிய தலைமுறையின் மனமாற்றத்திற்கு அடையாளமாக இருப்பேன். அந்த புத்தகத்தின் இம்பார்ட்டன்ஸ் தான் அது. எவ்வளவு அருமையான புத்தகம் என்று இயேசுநாதர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் விவிலியத்தில் 3 இடத்துல 3 கொட்டேஷன் அதை பற்றி எடுத்து சொல்லார். தட் மீன்ஸ் அந்த புஸ்தகம் அவர் ரொம்ப லைக் பண்ணியிருக்காரு, மனப்பாடமாக வாசிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அவருடைய ஆன்மீகத்தில் இந்த புத்தகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் நாமும் அந்த புத்தகத்தை வாசிச்சோம்னா ஆண்டவராகிய இயேசுடைய ஆன்மீகத்தில் ரொம்ப க்ளோஸாக நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சொல்கிறாரு, மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தாரோ அதை போல மனுமகனும் 3 நாட்கள் கல்லறையில் இருப்பார். அதையும் சொல்லியிருக்கார். கடைசியாக அதே மத்தேயு 16வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலத்தில் தீர்வு நாளில் நினிவே மக்களுக்கு தண்டனை குறைவாக இருக்கும், இந்த தலைமுறையினருக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நினிவே மக்களுக்கு எஸ்எம்எஸ் வழங்கப்பட்டது. அந்த எஸ்எம்எஸ்ஸை கேட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். உங்களுக்கும் நான் எஸ்எம்எஸ் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளவு முக்கியமான அந்த 3 கொட்டேஷன்ஸ் ஆண்டவராக இயேசு மனத்தில் வந்திருக்கு. மற்ற புத்தகங்களெல்லாம் அவர் கொஞ்சம் தான் கோட் பண்ணுறார், இந்த புஸ்தகத்தில் மட்டும் 3 டைம் கோட் பண்ணுறார். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஃபாதர், நினிவே நகரை அழிக்க போகிறேன்னு கடவுள் சொல்கிறதுக்கு யோனா தேர்ந்தெடுக்காரு. அதுக்கு பதிலாக அங்கே நினிவே நகரில் உள்ள மக்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்கலாம்ல. வெரி நைஸ் கொஸ்டின் சிஸ்டர், வெரி நைஸ் கொஸ்டின். இந்த புத்தகத்தின் குறிக்கோளே கடவுள் இஸ்ராயேல், அதாவது எபிரேய மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, மற்றவர்களுக்கும் சொந்தம் என்று இவர்கள் வாய் வழியாகவே சொல்ல வேண்டும். அதுதான் அவர் சொல்ல வைக்கிறார். அதனால்தான் யோனாவை தெரிந்து கொள்கிறார். இந்த கடவுளை உங்களுக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம், அது இவரிடம் வந்தால்தான் அது சரியாக இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஃபாதர், இப்போ நினிவே நகர மக்கள் தான் பாவம் செஞ்சாங்க. அவங்க தான் சாக்குடை உடுத்தி அந்த நோன்பு இருக்கிறதுக்கு இது பண்ணாங்க. ஆனால் இதுக்கு கால்நடைகளும் நோன்பு இருக்கணும், சாக்குடை உடுத்தி. எப்படி அது விவிலியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நோவா கதையில் கூட கடவுள் மனிதன் தான் தவறு செய்கிறான், அவனை தான் அழிக்க வேண்டும். ஆனால் விலங்குகள், தாவரங்கள் எல்லாவற்றையும் அவர் அழிக்கிறார் பைபிளில். ஏன்னா தாவரங்களும் இயற்கையும் விலங்குகளும் படைப்பும் எல்லாமே மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உறவு நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் படைப்பை தான் அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கு பாருங்கள், நம்ம பண்ணுற இந்த லைஃப் ஸ்டைலால் அனிமல் செத்துக்கிட்டு இருக்கு, நிலம் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, தண்ணீர் பொல்யூஷன் ஆகுது. யார் செய்யறதுனா பாவம் நம்ம செய்கிறோம், ஆனால் அழியிறது அவங்க தான். ஸோ அதே பேரடைம் பைபிளில் அழகாக ஆர்கிடைப்பாக அழகாக சொல்லியிருக்கார் கடவுள். நீங்கள் செய்கிற பாவம் எப்பவுமே அவங்களும் பாதிக்கப்பட போகிறார், உஷாராக இருங்கன்னு சொல்கிறார். வேற ஒன்று. ஃபாதர், அசிரிய நாட்டு மன்னன் வேற்று தெய்வத்தை வணங்குறவன். ஆனால் யோனா சொன்ன அந்த எச்சரிக்கையை உடனே தன்னோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு மக்களை ஏற்றுக்கிறதுக்கு எப்படி முன் வந்தான்? அருமையாக கேள்வி சிஸ்டர். நான் தாக்கு முதலே நான் சொன்னேன், அதாவது மத நல்லிணக்கம் சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு ரிலிஜன் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆகவே இவர்களுடைய ஐடியாஸ் அசிரியன்ஸ், நான் சொன்ன மாதிரி மேட்ரியால், பெண்ணை வணங்குகின்ற மக்கள், இஷ்தார் என்ற தெய்வம், இவங்க யாவே. ஸோ அவர்கள் மனது திறந்து இருக்கின்றது. பலவிதமான கலாச்சாரங்கள், மதங்கள், 2 பேரும் இவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், அவர்களது இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸோ அது ஒரு பரந்த மனப்பான்மையை காட்டுகின்றது. சரியா? ஓகே சகோதரிகளே, மிகவும் அருமையாக கவனித்தீர்கள். அருமையான கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள். எஸ்எம்எஸ் படைப்பு ஆன்மீகத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நேயர்களாகிய நீங்களும் இந்த எஸ்எம்எஸ் ஆன்மீகத்தை மிகவும் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை. ஏனென்றால் அந்த எஸ்எம்எஸ் 40 நாட்களில் நினைவே அழிந்துவிடும் குட்டி பிரசங்கம் அதுதான். விவிலியத்திலேயே மிகவும் சிறிய பிரசங்கம் அதுதான். ஆனால் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த சின்ன எஸ்எம்எஸ் தான். ஆகவே நமது வாழ்வில கூட இறை வார்த்தைகளை எஸ்எம்எஸ் போல நீங்கள் யூஸ் செய்ய வேண்டும். செல்போனில் நீங்கள் அனுப்பலாம் இறைவனுடைய வார்த்தையை. அனுப்பி இந்த எஸ்எம்எஸ் ஆன்மீகத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். நமது கருத்துக்களை கூட நாம் விரைவாக எடுத்துச் சொல்லலாம். ஸோ இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும்
எஸ்எம்எஸ் செய்யுங்கள். எல்லா உயிர்களும் நீங்கள் நேசிக்க வேண்டும். எல்லா உயிர்களும் நமது சகோதர சகோதரிகள். ஆகவே இந்த படைப்பை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அன்பு செய்து பிறரையும் நீங்கள் அன்பு செய்ய மற்றவர்களை அழைத்து வர வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.